அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல், தர்மம் செய்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கும் 18 விதமான சிறப்புகள். எத்தனை சிறப்புகள்? 18 சிறப்புகள். ஒன்றல்ல ரெண்டல்ல, 18 விதமான சிறப்புகளை அல்லாஹு தாலா தர்மம் செய்பவருக்கு கொடுக்கின்றான் என்று நமக்கு சொல்லி காமிக்கின்றான். இதை பற்றின ஒரு ஹதீஸ். முதலாவது, அவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடுக்கப்படும். இதனுடைய ஆதாரம் அபுதாவுத் கிதாபில் 105வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது தர்மம் கொடுப்பவருக்கு நோய் இருந்துச்சு அப்படின்னா அந்த தர்மம் கொடுப்பதின் மூலம் அவருக்கு அதிலிருந்து ஷிஃபா அல்லாஹ் தாலா கொடுக்கின்றான் அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. அடுத்தது, இரண்டாவது, அவர் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இதனுடைய ஆதாரம் சூரத்துல் பஹராவில் வசனம் 271வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது தர்மம் கொடுப்பவருக்கு அவருடைய பாவங்கள், சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கின்றான். மூன்றாவது, கஷ்டங்கள் முசீபத்துகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். இதனுடைய ஆதாரம் திர்மீதி கிதாபில் 2863வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது தர்மம் கொடுப்பவருடைய கஷ்டங்கள் முசீபத்துகள் எல்லாம் அவரை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. நான்காவதாக, அவருடைய செல்வத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். எனவே தான தர்மம் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு ஆதாரம் அஹ்மத் கிதாபில் ஹதீஸ் எண் 22962வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது செல்வம், அதாவது ஷைத்தான் அப்படின்றவன் தான், நீங்கள் செல்வத்தை கொடுக்காதீங்க, நீங்கள் செல்வம் நீங்கள் தான தர்மம் செய்யும்போது உங்களுடைய செல்வம் குறைஞ்சிரும், உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துறது ஷைத்தான் தான். அப்படி நீங்கள் தான தர்மம் கொடுப்பது மூலம் அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. ஐந்தாவதாக, அவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கிறார். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 1442வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது தானம் தர்மம் செய்பவருக்காக ஒரு மலக்கு துவா செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. ஆறாவது, கெட்ட மரணத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார். இந்த ஆதாரம் திர்மீதி கிதாபில் 664வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கெட்ட மரணம், அதாவது கெட்ட மரணத்தை விட்டும் தான தர்மம் செய்வதன் மூலம் அந்த மனிதர் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. ஏழாவது, கபருடைய உஷ்ணம், அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும். அதாவது தான தர்மம் கொடுப்பதன் மூலம் கபருடைய வேதனை அவரை விட்டு நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. எட்டாவதாக, அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாஹ்வை கோபமடைய செய்து இருந்தால் அவரின் தர்மம் அந்த கோபத்தை அறவே தணித்துவிடும். ஆதாரம் திர்மீதி கிதாபில் 664வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹான் அல்லாஹ், இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானால் அந்த தான தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தையே தணித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. ஒன்பதாவதாக, திடுக்கிட செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியான நிலையில் இருப்பார். இதற்கு ஆதாரம் சூரத்துல் பக்கராவில் வசனம் எண் 262வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது திடுக்கிட செய்யும் மறுமை நாள் அப்படிங்கிறது நமக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மறுமை நாளில் ஏற்படும் போது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். அந்த திடுக்கிட செய்யும் நாளில் அந்த நாளில் என்ன ஆகும், நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயத்தோடு இருந்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பயம் தான தர்மம் செய்பவருக்கு ஏற்படாது, அவங்க நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான். பத்தாவதாக, ரகசியமாக தர்மம் செய்தால் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் அந்த நல்லடியாருக்கு நிழல் கொடுக்கும். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 660வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸில் சொல்லப்படுவது என்னது? அர்ஷின் நிழல் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். 7 பேருக்கு. அந்த 7 பேரில் ஒருத்தங்க தான் யாருன்னா ரகசியமாக தர்மம் செய்கிறது. அதாவது வலது கை கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு தெரியாமல் இந்த அளவுக்கு ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு தர்மத்துக்கு அல்லாஹு தாலா நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் தன்னுடைய அர்ஷுடைய நிழலையே அல்லாஹு தாலா வழங்குறான். இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இல்லையா? அடுத்தது 11வது ஹதீஸ், அவருக்கு நரகில் இருந்து விடுதலை கிடைக்கின்றது. அல்லாஹ் அக்பர். அதாவது தானம் தர்மம் செய்பவர் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரியும். 12வது ஹதீஸ், ஒரே விதமாக இருக்கும் பொருட்களில் இருந்து 2 பொருளை, எடுத்துக்காட்டு 2 ஆடை தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக உள்ளே செல்வார். இதனுடைய ஆதாரம் புகாரி கிதாபில் 1897வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது 13வதாக, அவருக்கு மகத்தான நன்மை கொடுக்கப்படும். இந்த ஹதீஸ் சூரத்துல் ஹதீத், அதாவது குர்ஆனில் சூரத்துல் ஹதீத்
வசனம் எண் 7வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 14வது, அந்த நன்மைகளும் பல மடங்காக தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் பக்ரா 245வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 15வது ஹதீஸாக அவர் தர்மமாக எவ்வளவு 15வது ஹதீஸ், அவர் தர்மமாக எவ்வளவு அதிகம் கொடுத்தாலும் அவை அனைத்தும் அழிந்து விடாமல் அல்லாஹ்விடத்தில் அவருக்கான மறுமையின் சேமிப்பாக இருக்கும். இந்த ஆதாரம் முஸ்லிம் கிதாபில் 2959வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் எந்த அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மத்துக்கான அளவு அல்லாஹ்விடம் மறுமையில் அவங்களுக்கு சேமிப்பாக தான் இருக்குமே தவிர அவர் அதிகமாக செய்கிறது மூலயமா அவருடைய நன்மை குறைய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. 16வது ஹதீஸாக உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. அதாவது உண்ணும் உணவையே, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடையே நம்ம தர்மமாக கொடுத்தா அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் இலகுவான மென்மையான ஒரு குணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனுடைய ஆதாரம் அஹ்மத் கிதாபில் 7576வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 17வதாக தர்மம் செய்வது இரையச்சம் உடையவர்களின் குணங்களில் ஒன்றாகும். இதனுடைய ஆதாரம் சூரத்துல் பக்ரா வசனம் எண் 3வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. தர்மம் செய்வது மூலயமா நம்ம இரையச்சமுடையவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் குறிப்பிடுது. 18வது ஹதீஸாக அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாஹும் அவர் செல்வத்தில் வளத்தை கொடுப்பான். இதனுடைய ஆதாரம் முஸ்லிம் கிதாபில் 1029வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 18 விதமான சிறப்புகள் யாருக்கு? தான தர்மம் செய்பவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கின்ற 18 விதமான சிறப்புகளையும் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஹதீஸோட அடிப்படையிலும் குரானோடைய அடிப்படையிலும் ஆதாரத்தோடு நம்ம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம் ஒவ்வொருவரும் இந்த 18 சிறப்புகளையும் அடைய செய்வானாக. அல்லாஹு தாலா நமக்கு இந்த 18 விதமான சிறப்புகளையும் அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கணும். நம்ம 18 விதமான நன்மையையும் அல்லாஹு தாலா கிட்டேருந்து நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். நீங்கள் நன்மையான எதனை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி தருபவனாக இருக்கின்றான். இதனையும் அல்லாஹு தாலா தன்னோட திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 215வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் அதிகமான தான தர்மம் செய்து இந்த 18 விதமான சிறப்புகளையும் நம்ம பெறக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.